THENDRAL IAS Academy, your unique coaching center for all competitive exams. So very good morning to all. I'm Dr. ஹரிகரன், இயக்குனர் THENDRAL IAS Academy, காரைக்குடி. ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அநேகருக்கு இது ரொம்ப மிக பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் லைக் பண்ணுறது, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது நிச்சயமாக விடியல் தரும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அநேகருடைய மனங்களை தட்டி எழுப்புகிறது, அநேகரை சாதிக்க தூண்டுகிறது, அநேகருடைய சோர்வுகளை அப்படிங்கிற மாதிரி நீக்குகிறது அப்படிங்கிறதுல எனக்கு துளியளவும் சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கூட மிக முக்கியமாக விடியல் தரும் சிந்தனையாக நான் உங்களோடு பேசுவது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்போது நம்ம என்ன மனசுக்குள்ளே விதைக்கிறோமோ, நம்ம என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆழ் மனதில் நாம் விதைக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷனை, பாசிட்டிவான வெற்றியை அப்படிங்கிற மாதிரி தரும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு தான் உங்களோடு நான் இன்னைக்கு விடியல் தரும் வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனையாக உதிர்க்க இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆழ் மனதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லி பழகணும், நம்ம விதைச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ இன்றைய நாள் எனக்கான நாள். ஸோ இன்றைய நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இந்த நாளில் நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன். இந்த நாளில் நேற்றைய தினத்தை விட நான் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு செயல்பட போகிறேன். ஸோ நேற்றைய தினம் அப்படிங்கிறது எனக்கு பாசிட்டிவான அந்த தருணங்களாக கடந்து போயிருக்காது. ஒருவேளை பாசிட்டிவாக போயிருக்கல அப்படின்னா கூட இந்த நாளை நான் பயன்படுத்த போகிறேன், அருமையாக நான் திட்டமிட போகிறேன், அதிக உற்சாகத்தோடு நான் செயல்பட போகிறேன், அதிக ஆரோக்கியத்தோடு நான் வாழ போகிறேன், அநேகருக்கு நான் பயன்பட போகிறேன். இந்த நாளில் எனக்கு மிக 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 சிறந்த நாளாக இருக்கும், நான் மிகச்சிறந்த ஒரு நபர். ஸோ எனக்கு நிச்சயமாக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல போகிறேன், என்னோடு பழகிறவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல போகிறேன். இந்த நாளை நான் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, அந்த நேர்மறை சிந்தனைகளோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதுதான். எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நம்முடைய ஆழ் மனதில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஆரம்பிக்கும் போது, ஸோ என்ன நான் வீக்கானவே நினச்சேன்னா நான் வீக்கானவன் தான், என்ன நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு நினச்சா நான் ஸ்ட்ராங்கானவன் தான். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோம், நம்ம என்னவாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நிச்சயமாக யாருடைய வாழ்க்கையும் யாரும் வாழ முடியாது. இது நமக்கான வாழ்க்கை, இது எனக்கான வாழ்க்கை. ஸோ என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நானே பொறுப்பாளி. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் நம்மளை வீக்காக நினைக்கணும், நம்மளை ஏன் நம்ம தாழ்வாக நினைக்கணும், நம்ம ஏன் இந்த நாளை சோம்பலோடு ஆரம்பிக்கணும், சோகத்தோடு ஆரம்பிக்கணும், கஷ்டமான சூழ்நிலையோடு ஆரம்பிக்கணும். ஸோ மைண்ட் அப்படிங்கிறத நம்ம பழக்குவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எந்திரிக்கும் போது நம்ம மனசை இப்படி பழக்கப்படுத்துவோம், இது எனக்கான நாள், இந்த நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், நான் மிகவும் அதிகமாக உழைக்க போகிறேன், அதிகமாக நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெற்றிக்காக நான் மெனக்கட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். ஸோ அதிகாலை வேளையில் எழும்போது இது எனக்கான நாள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாவே இது பாசிட்டிவான ரிசல்ட்டை தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான சிந்தனைகளை நம்ம நினச்சிட்டாவே கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் மிக முக்கியமான விஷயம், நாம் உழைப்பதற்கும் நாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவால்களை அதை எதிர்கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஸோ மிக முக்கியமாக அதிகமாக அடிபடுகிற அல்லது ஒரு சிற்பியினுடைய கையில் மாட்டி இருக்கக்கூடிய, நான் என்ன அடித்தாலும் நான் தாங்குவேன், நான் ஒரு சிற்பமாகுவதற்கு, அநேகர் ரசிக்கும்படியான ஒரு சிற்பமாவதற்கு அது என்மேல் விழக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நான் தாங்குவேன் அப்படின்னு நினைக்கிற அந்த விதமான கல் தான் ஸோ அநேகரால் அதமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகிய சிற்பமாகிறது. ஸோ சிற்பிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்லை செதுக்கும் போது எந்த கல்லெல்லாம் பயப்படுகிறதோ, எந்த கல்லெல்லாம் தயங்குகிறதோ, எந்த கல்லெல்லாம் ஐயோ எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது, இந்த அடி என்னால் தாங்க முடியல, எனக்கு இது தேவையில்லை, ஸோ நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கல்லெல்லாம் என்னாலும் அடிக்கப்படுகிற, என்னாலும் மிதிக்கப்படுகிற, அது ஏதோ ஒரு ஓரத்தில் கிடக்கிற கல்லாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒரு சிற்பியின் கையில் மாட்டிய கல்லாக நாம் இருக்க வேண்டும். சிற்பியினுடைய அந்த இருக்கக்கூடிய ரசனைக்கு ஏற்றவாறு நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். நீ எவ்வளவு நாளும் அடி,
நீ எவ்வளவு நாளும் என்னை திருத்து, எவ்வளவு நாளும் நான் கடினப்பட தயாராக இருக்கிறேன், எவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன், நான் உமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற கல் தான் எல்லாராலையும் எல்லா நாளும் ரசிக்கப்படுகிற ஒரு ஓவியமிக்க ஒரு சிற்பமாக மாறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்தித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்றைய நாள் எனக்கான நாள். இன்றைய நாளில் நான் சாதிக்க போகிறேன். இன்றைய நாளில் எனக்கு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இந்த நாளில் நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன். இந்த நாளில் எனக்கு எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் அது என்னுடைய முயற்சியினாலும் பயிற்சியினாலும் நான் வெற்றியடைய போகிறேன்னு சொல்லி யார் ஒருவர் அதிகாலையிலேயே எழுந்தவுடன் தன்னுடைய மனதை அந்த நேர்மறையான சிந்தனைகளால் வளர்க்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஏன்னா கவலைப்படுகிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை கூட நம்ம கூட்ட போகிறதும் இல்லை, குறைக்க போகிறதும் இல்லை. கவலை கொண்ட மனம் நிச்சயமாக சாதிக்க தூண்டாது, சாதிக்க அந்தமாக இருக்கக்கூடிய ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நேற்றைய தினம் ஒருவேளை நம்ம கவலைகளாக இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம், நிறைய கசப்பான அனுபவங்களோடு இருந்திருக்கலாம். ஸோ முயற்சிக்க தவறி இருக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது அடைவதற்கு ஒரு புள்ளி கூட நம்ம நகராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நமக்கான நாள், இன்றைய தினம் எனக்கான நாள், இன்றைய தினம் நான் சாதிக்க போகிறேன், இன்றைய தினம் நான் இன்னும் உற்சாகத்தோடு செயல்பட போகிறேன், இன்றைய தினம் இன்னும் என் வெற்றி நோக்கி அதிவேகத்துடன் நான் தொடங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதை அந்த வெற்றி பாதைக்கு நேராக அதிகாலையிலே செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தொடங்கும் போது அப்படிதான் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன அந்தமாக இருக்கக்கூடிய கவலைகள், சின்ன சின்ன அந்தமாக எதிர்ப்புகள், சின்ன சின்னமான விமர்சனங்கள். யாரும் நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக பாராட்டிட மாட்டாங்க. யாரும் அவ்வளோ வெற்றியை அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டாடிட மாட்டாங்க. அற்பமாக நினைப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக வெற்றி உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒவ்வொரு நாளும் அந்தமாக வெற்றியை நோக்கி பயணிங்க. இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் எனக்கான நாள், இந்த நாள் மகிழ்ச்சியான நாள், இந்த நாள் நான் சாதனை செய்யக்கூடிய நாள், இந்த நாள் நான் என் ஆரோக்கியத்திற்கான நாள், இந்த நாளில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற உங்கள் யாவருக்கும் நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளாக, சாதிக்கிற நாளாக, இன்னும் அதிகமாக உழைக்கிற நாளாக, உற்சாகமான நாளாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. தினந்தோறும் அதிகாலையில் விடியும் வேளையில் விடியல் சிந்தனை பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.